வி த லீடர் என்ற ஒரு சேவை அமைப்பை மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை எக்ஸ் IPS அவர்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி நடத்தி வருகிறார். இப்பொழுது அது விரிவாக்கம் பெற்று தமிழகம் முழுவதும் ஒரு 50 லட்சம் உறுப்பினர்களை இணைக்க வேண்டும். இணைக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பல்வேறு வகையான சமூக சேவை பணிகளில் ஈடுபடுவதற்கான பயிற்சிகளை அளிக்க வேண்டும். அந்த பணிகள் மூலம் தமிழக மக்களுக்கு பயன் கிட்ட வேண்டும், இளைஞர்களுக்கு பயன் கிட்ட வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு இந்த வி த லீடர் தொடங்கப்பட்டு இன்றைக்கு அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஏறத்தாழ 19 லட்சத்தை இன்றைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த உறுப்பினர் எண்ணிக்கை அந்த அளவிற்கு விரைவாக விறுவிறுப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் வேண்டுகோளை ஏற்று அவருடைய வழிகாட்டுதலை பெறுவதற்காக இன்றைக்கு 19 லட்சம் பேர் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த கடந்த 10 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் ஒரு சில வாரங்கள் இது தொடர்ந்து நீடிக்கும். 50 லட்சம் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எட்டுகிற பொழுது எப்படி உலகின் பல்வேறு பகுதிகளில் சேவை அமைப்புகள் அதனுடைய பரிமாண வளர்ச்சி பெற்று அரசியல் இயக்கமாக மாறுகிறதோ அதே போன்று இந்த வி த லீடரும் ஒரு அரசியல் இயக்கமாக மாறும் என்று திரு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கையை ஊக்கப்படுத்துவதற்காக மாவட்டம் தோறும் பல்வேறு பகுதிகளுக்கு நாங்கள் சென்று வருகிறோம். முக்கியமான நிர்வாகிகள், ஏனென்றால் வி த லீடர் அமைப்பில் யாரும் பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் கிடையாது, எல்லோருமே தலைவர்கள் தான். இருப்பினும் பல்வேறு இடங்களில் நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து அழைக்கிற பொழுது எங்களை போன்றவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையத்தில் நூற்றுக்கணக்கான பேர் பங்கேற்ற அந்த கூட்டத்திலே நானும் திரு இளங்கோ அவர்களும் நேரில் சென்று அவர்களோடு ஒரு 2 மணி நேரம் கலந்துரையாடி தொடர்ந்து இப்பொழுது மயிலாடுதுறை வந்திருக்கிறோம். டெல்டா பகுதியில் அதிகமாக ஆர்வமாக இந்த வி த லீடர் இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிற சகோதரர்களை சகோதரிகளை நான் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தகவலை திரு அண்ணாமலை அவர்களிடமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வி த லீடர் இயக்கத்தில் ஒரு பக்கம் வாலண்டியர்ஸ் லட்சக்கணக்கான பேர் இணைந்திருக்கிறார்கள். எந்த அரசியல் சார்பும் அற்றவர்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள். அரசியலே என்னவென்று தெரியாதவர்கள் கூட இவர் புதிய அரசியலை தமிழ்நாட்டுக்கு தருவார் என்று இணைந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த நிர்வாகிகள் கூட நாங்கள் எல்லாம் வெளிவந்த போது அவர்களும் வெளியில வந்து இந்த கட்சியிலே இந்த இயக்கத்திலே இணைந்திருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்களும் பல்வேறு நகரங்களில் இருந்து மாவட்டங்களில் இருந்து கொஞ்சம் வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் வழிகாட்டினா நல்லா இருக்கும், அடுத்த நாங்கள் எப்படி இயங்குவது என்று நீங்கள் எல்லாம் வந்து வழிகாட்டினா நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில நாங்கள் இன்றைக்கு மயிலாடுதுறை வந்திருக்கிறோம். எங்க சதீஷ் உள்பட பல்வேறு நிர்வாகிகள் இங்கே இருக்கிறார்கள். நிறைய ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ், லயன்ஸ் கிளப் மெம்பர், டாக்டர்கள், இப்படி பலதரப்பட்டவர்களை வி த லீடரில் இணைந்திருப்பது அவரே ஆச்சரியமாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு துறை சார்ந்த அல்ல, அண்ணாமலை என்ற ஒரு மனிதருடைய திறன், ஆற்றல், துணிச்சல், நம்பிக்கை இந்த தமிழகத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்ற பொதுமக்கள் ஈடுபாட்டோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு மயிலாடுதுறை வந்திருப்பது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்போ தொகுதிக்கு சுமார் 8000 சேர்ந்திருக்காங்க. இப்போ அவர் சொன்ன இலக்குங்கிறது 50 லட்சத்தை தாக்கும் போது இயக்கத்துல இருந்து கட்சியா மாற்றுவதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த இலக்கை வந்து நீங்க அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் இருக்கு? அதுதான் இப்ப நான் ஆர்வத்தோடு சேர்ந்துட்டேன். நான் ஆர்வத்தோடு சேர்ந்துட்டா நான் என்னன்னா எப்படி சேர்ந்துட்டீங்களா? நான் சேர்ந்துட்டப்பா, என் நம்பர் இது, நான் கார்டு எடுத்துட்டேன் பாரு, பாக்கெட்ல வச்சிருக்கேன். நான் எத்தனை பேரை சேர்த்தேன்? ஏற்கனவே அந்த அனுபவம் பெற்ற நிர்வாகிகள்லாம் கூட இருக்காங்க. அப்படி இணைந்தவர்கள் மேலும் இணையக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களுக்கு, இப்ப கிராமத்துலாம் நிறைய சில இடங்கள் நெட்வொர்க் இருக்காது, சில இடத்துல இருக்கும். இதுல நம்ம சாதாரண பேர் எழுதி கையெழுத்து போடுங்கன்னு சொல்றது இல்லை. அவங்க முகவரி, அவருடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எழுதி, குறிப்பு எழுதி, மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி, மின்னஞ்சலையும் ஃபில்அப் பண்ணி அதை பதிவு செய்த பிறகு வி த லீடர் நெட்தளத்துல பதிவு செய்த பிறகு ஒரு OTP வரும். அந்த OTP வந்தது பிறகு திருப்பி அதில் பதிவு பண்ணாதான் அவருக்கு மெம்பர்ஷிப் கார்டு வரும்.
இவ்வளவு வேலையை சாதாரணமா எளிதாக செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அங்கங்க கேம்ப் போடுங்க. முக்கியமான பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல, தெருக்கள்ல, நிறைய வீடுகள் இருக்கிற பகுதிகளில் அந்த மாதிரி கேம்ப் போட்டு அவங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க அல்லது அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்ப இதுக்கு பெரிய லேப்டாப் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு செல்போனு கையில வச்சிருந்தோம்னா அந்த செல்போன்ல உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆகணும். அப்ப உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு நான் ஓடிபி கேட்டா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நான் இதுல பதிவு பண்ணா உங்களுடைய கார்டு நம்பர் வந்துடும். இந்த மாதிரி ஒருத்தரே 10 பேரோ 50 பேரை இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் ஈடுபடுங்க. நம்மளை கூப்பிட்டாரு நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு உற்சாகத்தோட நின்றுலாம இன்னும் ஆர்வமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் உள்ள கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அடுத்த கட்ட முயற்சி. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். கட்சிங்கிறது அடுத்த லெவல். அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதை தலைவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு தனி கொள்கை, லட்சியம், நோக்கம், என்ன பேரு, என்ன கொடி, இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அதை போய் டெல்லியில பதிவு செய்யறது, இந்த மாதிரி பணிகள் எல்லாம் அவரு அதுக்கான டீமை வச்சு அவர் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம இப்ப இந்த வீத லீடர் எல்லாம் தமிழ்நாடு பூரா சேர்றவங்களுக்கான ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தருவதற்கு மட்டும்தான் இந்த பயணம். வாய்ப்பு இருக்கலாம் சொல்லுவாங்க. நான் உள்ளாட்சி தேர்தலுங்க இன்னும் பிப்ரவரி மாசத்துக்கு மேலதான் வரும். ஜனவரி வரைக்கும் அந்த டைம் இருக்கு. இவங்களும் உடனே கொண்டு வர்றாங்களா இல்ல பழைய கட்சிகள் மாதிரி அது நீடிச்சுட்டு போறாங்களா என்னன்னு தெரியாது. வாய்ப்பு இருந்த தலைவர் உத்தரவிட்டால், ஏன்னா சகோதரர் சொன்ன மாதிரி தொகுதிக்கு 8000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. ஒரு சின்ன கணக்கு அவர் போட்டு சொல்றாரு. அப்ப இது இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுது. மொத்தம் தமிழ்நாட்டுல தேவை 1,31,000 வேட்பாளர்கள் தான். சாதாரண வார்டுல இருந்து கார்பரேஷன் வார்டு வரைக்கும், மாவட்ட, ஊராட்சி, ஒன்றிய குழு, மேயர், கீர் எல்லாம் சேர்த்தா 1,31,400 பேர் தான். அது இப்பவே நம்மகிட்ட இருக்கு. அவர் ஏற்கனவே சொன்னாரு. இந்த பதிவு பண்றதுல ஏற்கனவே நான் 5 நாளுக்கு முன்னாடி அவருடைய வீடியோல போடும்போது 66,000 பேர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வீடியோல போட்டாங்க. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. அவர் சொன்னா அதுக்கு தயாரா இருக்கிறவங்க தான் வீத லீடர்லாம் வாலண்டியரா இருக்காங்க. இப்போ பலதரப்பட்ட மக்கள் இந்த அமைப்புல சேர்ந்திருக்காங்க. இப்ப குறிப்பா பாஜக அதிகமான நிர்வாகிகளும் தொடர்பு அறிய முடியுது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை சதவீதமான பாஜக மாறி இருப்பாங்கன்னு தெரிஞ்ச வகையில இல்ல அப்படி ஒரு கணக்கெல்லாம் பார்க்கல. ஏன்னா நம்ம அப்படி யாரையும் கம்பல் பண்ணி கூப்பிடல. அண்ணாமலை வந்துட்டாரு எல்லாம் வந்திருக்க அப்படின்னு நம்ம யாரையும் கூப்பிடல. அவங்களே ஒரு அனுபவம் இருக்குல்ல. மற்ற மக்களுக்கு அண்ணாமலையுடைய தனிப்பட்ட திறமை தெரியும். அவருடைய பேச்சாற்றல், பேட்டி கொடுக்கிற தன்மை, புள்ளி விவரங்களை அடுக்கி வைக்கிறது, எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் தட்டி கேட்கிற தன்மை எல்லாம் பொதுமக்களுக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு பேர் வர்றாங்க, இளைஞர்கள் வர்றாங்க. கிராமத்துல கூட பிஜேபி டெவலப் ஆச்சு, நம்ம எல்லாம் பார்த்தோம். எல்லா பத்திரிகையாளரும் நீங்களாம் உங்களுக்கு இல்லாத அனுபவம் இல்லை. அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி குக்கிராமங்கள்ல இளைஞர்கள் மத்தியில பாஜக நிலை என்ன, அவர் ஒரு 2 வருஷத்துல அந்த நிலை எப்படி உயர்ந்துச்சுங்கிறது கட்சிக்காரங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம யாரையுமே கூப்பிடல. இப்ப இங்கேயும் பல நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. நாங்க எல்லாரும் அவங்கவுங்க எப்படி வாலண்டியரா சேர்றதுக்கு விருப்பமான பொதுமக்கள் வந்தாங்களோ அதே மாதிரி கட்சிக்காரங்களும் விருப்பப்பட்டுதான் வந்திருக்காங்க. நாங்க பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் போடல. எல்லாரும் எவ்வளவு முக்கியமானவங்கன்னு இங்க இருக்கிற மயிலாடுதுறைக்கு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிதான் வந்திருக்காங்க. அந்த கணக்குக்கே போகல. அது நம்ம போட்டி என்ன பிஜேபிக்கு எதிராக ஒரு கட்சிங்கிற போட்டி இல்லை. ஜனநாயகத்துல மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு கட்சியாக அண்ணாமலை கட்சின்னு இப்ப நீங்க எல்லாம் பத்திரிகை எழுதுறீங்க. இந்த பேரே வைக்காதனால அண்ணாமலை கட்சி எழுதுறீங்க. அந்த அண்ணாமலையார் கட்சி பெரிய அளவுல வளரணும். அதுக்கு நாங்கெல்லாம் கூட நிக்கணும். அப்பாற்பட்டு பொதுமக்களுக்கு, மக்களுக்கு, இளைஞர்களுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா அவருடைய தனிப்பட்ட நிர்வாக திறன் தெரியும். எப்படிலாம் ஹேண்டில் பண்ணிருக்காரு கட்சியில, எப்படி உற்சாகமா வேலை செய்யறவங்களை தட்டி கொடுத்துருக்காரு, வேலை செய்யாதவங்களை தலையில கொட்டியிருக்காரு, எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு தேவை ரிசல்ட். அப்படிலாம் ஒரு விரட்டினாலதான் பயங்கரமா டெவலப் ஆச்சு கட்சி. இன்னைக்கு பல பேர் பல விஷயம் சொல்லலாம். ஆனா அண்ணாமலையுடைய ஒரு காலம் பாஜகவோட ஒரு வளர்ச்சியான காலம். அவருடைய முக்கியத்துவம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சதுனால, டெல்லியில் இருக்க தலைவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவருக்கு பல வகையில முக்கியத்துவம் கிடைத்ததுங்கிறத யாரும் இப்ப மறுக்க முடியாது. இப்ப வேற ஏதாவது காரணங்கள் சொல்லலாம். பிஜேபியில இருந்து இங்க இருக்கிறவங்க எல்லாமே பிஜேபி நிர்வாகிகள் தான். அதனாலதான் இந்த கூட்டங்களுக்கு நம்ம என்ன வீதி லீடர்ஸ் அமைப்புல நிறைய பேர் கூப்பிடல. அவங்களெல்லாம் கூப்பிட்டா எங்களுக்கு இடம் பத்தாது. அது மாநாடு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம களத்துல வேலை செய்யறதுல நம்மளும் கூட வந்திருக்க நிர்வாகிகள் ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்க. அந்த ஒரு ஆள் 100 பேரை சேர்க்கணும். ஒரு சின்ன ஒரு தான். இப்ப நான் இருக்கேன்னா நான் 100 மெம்பரை சேர்க்கணும்.
நிர்வாகிகள் தானே சேர்க்க முடியும். நீங்க விருப்பப்பட்ட ஒரு பொதுமக்கள் வந்து நான் வீதியில் இருக்கிற மெம்பரா இருக்கேன்னா நீங்க போய் 100 பேரை சேருங்கன்னு அவங்க யாராவது செய்வாங்களா? எப்பா நான் அண்ணாமலைக்காக வந்து என்னை போட்டு 100 பேரை சேர 50 பேர் சேருன்னு கேட்பாங்க. ஆனா அனுபவம் உள்ள நிர்வாகிகள் அது தாராளமா செய்ய முடியும். 100 இல்ல 200 இல்ல 300 பேரை சேர்க்க முடியும். அதுக்கு உற்சாகம் மட்டும் தான் அந்த கூட்டம். கணக்கெல்லாம் நாங்க பார்க்கல, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்திருப்பாங்கன்னு நான் பார்க்கல. அதிமுக திமுக தாவேக்கா இப்போ அண்ணாமலை வேற ஆரம்பிக்கிறாரு. இப்ப தாவேக்காவுக்கு எதிரான கட்சின்னு சொல்ல முடியுமா? உருவாக்கக்கூடிய கட்சியா இது தாவேக்காவுக்கு எதிரான கட்சி இல்ல, தமிழகத்திற்கு பொதுவான கட்சி. திமுகவினுடைய நிலை அது வந்து அடுத்த தலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து இப்ப எதிர்கட்சி தலைவராக இயற்கையாகவே உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு. இப்ப அவருடைய பேச்சு பேட்டிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் கேள்வி எழுப்புறாரு. அப்ப அவர் இளைஞர் தலைமையேற்று நடத்துகிறார் அப்படிங்கிற நிலைமையில, வயசு கூடனாலும் இளைஞர் தான். அதே மாதிரி விஜய் அவர்களும் ஒரு இளைஞர் தான், 52 53 வயசு. இப்ப அவரும் இளைஞர் தான். அப்ப இவர்களுக்கு போட்டியான ஒரு களம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற களம். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான், அதை நான் மகிழ்ச்சியா தெரிவிக்கல. 2 பீரியடு 3 பீரியட் அமைச்சராக இருந்தவங்க, எம்பிக்களா இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க, அம்மாவால் பாராட்டு பெற்றவர்கள், புரட்சித் தலைவர் காலத்துல இருந்தே நான் இருக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாருமே தாவேக்காவுக்கு பனையூர்ல போய் வரிசையில நின்று போகும்பொழுது அந்த கட்சி ஒரு பலவீனம் அடைந்திருக்கிறது. அதை எல்லாருமே மீடியாலே நீங்க சொல்றீங்க, நாங்களுக்கு கேட்கிறோம். அது ஏன் அப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. எல்லாருமே ஒரு அதிர்ச்சியா தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த ஒரு இயக்கம் தாவேக்காவுக்கு எதிரான தவறுகளை தட்டி கேட்கறதுக்கு ஒரு துணிச்சல். நல்லது செஞ்சா பாராட்டலாம். வெள்ளை அறிக்கையை கூட பாராட்டினார். வெள்ளை அறிக்கையை நீங்க விட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த வெள்ளை அறிக்கையில எப்படிலாம் இந்த தவறுகள் நேர்ந்துச்சு, அதுக்கு நீங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு அண்ணாமலை அவர் ஒரு அட்வைஸாவும் சொல்றாங்க. அதே நேரத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல தவறு, ஒரு பாலியல் தவறுன்னு அதை கண்டிச்சும் சொல்றாரு. இப்ப இதுல அவர் 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு பாராட்டவும் செய்யறாரு, ஒண்ணு தட்டி கேட்கவும் செய்யறாரு. அதுதான் அண்ணாமலை. ஒரு சார்ந்து இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல கவர்மெண்ட் ஒரு தவறு நடந்தா வரிசையா வைகோ, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா எல்லாரும் கண்டிப்பாங்க. திமுகல ஒரு அறிக்கை பாராட்டி அவர் விட்டாருன்னா இவங்க எல்லாரும் பாராட்டி விடுவாங்க. இன்னைக்கு அது கூட ஆள் இல்லை. என்ன நடக்குதுன்னு எதிரொலிக்கிறது கூட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லைங்கிற நிலை இப்போ வந்திருக்கு. அப்ப அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்டம் எப்படி இதை எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியாது. ஆனா அண்ணாமலை வந்தாருன்னா, கட்சியை ஆரம்பிச்சாருன்னா விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி. திமுக உதயநிதி வந்து நிற்பாரு. அப்ப 3 இளைஞர்கள் மத்தியில் புதிய களம் உருவாக போகுது அப்படின்னு யாருமே சொல்லல, மக்களே சொல்றாங்க, மீடியாக்கள் சொல்றாங்க. அதான் அந்த 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 களத்தை எதிர்பார்க்கலாம். கேட்கல புரியல. இல்ல நான் சொல்லல, ஒரு பலவீனம் ஆயிட்டு இருக்காங்கல்ல. ஒரு தலைமைய ஐபிஎஸ் இது பண்றது, அவர் மகன் மிதுன் வருவாரான்னு பேசுறது, மாறி மாறி அவங்களுக்குள்ள சிவி சண்முகம் ஒண்ணு சொல்றது, எஸ்பி வேலுமணி ஒண்ணு பேட்டி கொடுக்கறது. என்னங்க ஒரே கட்சிகள் எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டு இருந்தா எப்படி மக்கள் அதை வேடிக்கை பார்ப்பாங்க? அதைத்தான் அந்த நலிவு அங்க ஏற்படுத்தானே செய்யுது. படக்கூடாதுங்கிறது வேற கருத்து, படணுமாங்கிறது வேற கேள்வி. ஆனா ஒரு கட்சியோட சூழல் அப்பட்டமா மாநிலத்துல இருக்க மக்களுக்கு அவங்களுடைய பலவீனம் தெரிகிறது. மாறி மாறி கேள்வி கேட்கிறாங்க, மாறி மாறி குற்றம் சுமத்துறாங்க. இப்ப நாங்க கட்சி நடத்தினா எதிர்கட்சி எங்களை குற்றம் நடத்தணும், நாங்க குறைக்கு பதில் சொல்லணும். ஒரே கட்சிக்குள்ளேயே மாறி மாறி பேசிட்டு இருந்தா, இப்ப தாவேக்காவை ஒரு கட்சி குறை சொல்லலாம், தாவேக்காவுக்குள்ளேயே குறை சொல்லி பேசிட்டு இருக்க முடியுமா? இப்ப அந்த நிலைமையில வந்து அதிமுக நிக்குது. இதுக்கு யார் காரணம்? திராவிட கட்சிகள் மாற்றா இருக்குமா? திராவிட அரசியல் இல்ல, இப்ப திராவிட அரசியலுங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு அந்த வார்த்தை, இப்ப தமிழக வெற்றி கழகம்னா அதுவும் திராவிட கட்சிங்கிறீங்களா? பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கை எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு விஜய் சொல்லும் போதே அது முடிஞ்சு போச்சு. அங்க திராவிடம் கிடையாது. அப்ப திராவிட இயக்கம் தான், திராவிட கட்சி தான் இங்க வெற்றி பெறணுங்கிறது இல்ல. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஏற்கனவே சொன்னதான் நான் சொல்றேன், நான் தனியா சொல்ல முடியாது. தமிழ் மண் சார்ந்து, தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் உரிமைக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில இருக்கும். பிஜேபியோட எல்லாம் பிஜேபி எது செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். தாவேக்கா தேர்தலில் போட்டியிடும் போது திமுக தாவேக்கா பிஜேபியோட பி டீம்னாரு, விஜய் வந்து திமுக தான் பிஜேபியோட பி டீம்னாங்க. ஐயோ பாருங்க பாருங்க, இன்னைக்கு வந்து இதை பண்ணிட்டாரு, கவர்னர் ஒரு எழுத்து கூட விடாம பேசிட்டாரு, இப்ப தெரியுதா தாவேக்கா பிஜேபியோட பி டீம்னு உதயநிதி சொல்றாரு.
கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் நாங்களாம் ஏன்டா ஆதரவு கொடுத்தோம்னா, நாங்க ஆதரவு கொடுக்காட்டி அமித்ஷா இங்க வந்துருவாரு அப்படின்னு இது மாதிரி பிஜேபியை சம்பந்தப்படுத்தி பேசுறது ஒரு வழக்கம். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட பி டீமா மாறி இந்த அரசியல் பண்ண என்ன அவசியம் இருக்கு? அப்படியே ஒரு முடிவெடுத்தா அங்கேயே இருந்து அங்கேயே அந்த அரசியல் பண்ணியிருக்க முடியுமே. நம்ம மண் உரிமையை, நம் தமிழருடைய உரிமையை சில நேரம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் போக ஒரு தனி கொள்கை தமிழகத்திலும் தேவைப்படுது. நம்ம அகில இந்திய ரீதியில மத்திய அரசுக்கு பல கொள்கை இருக்கலாம். எல்லா மாநிலங்களையும் அவங்க வழிநடத்துறதுனால அவங்க ஒரு காமன் பார்வையில மக்களை பார்க்கலாம், மாநிலங்களை பார்க்கலாம், அரசியலை பார்க்கலாம். தமிழ்நாட்டு பார்வையில நான் பார்க்க போறேன். என்னுடைய ஆசை அதுதான், திட்டம் அதுதான். நான் பல மன உளைச்சல்ல இருந்தேன், இப்ப வந்துட்டேன், அதை செய்ய போறேங்கிறாரு. இதுல பிடிஎம்ங்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? அவரே இவ்வளவு கஷ்டப்படணுமா? தேவையில்லையே. நிச்சயமா அப்படி இருக்காது. அவருடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்காக இது போன்ற கட்டுக்கதைகளை சிலர் சொல்வார்.